எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. 992 கோடி உண்மையாலுமே ஊழல் நடந்திருக்கா இல்லை வெறுமனே நீங்கள் ஊடகத்துக்காக அல்லது மக்களை நம்ம பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த நம்பரை சொல்கிறீங்க? புகார் நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம், மார்ச் கொடுக்குறோம். அமைச்சர் சக்கரபாணி அடுத்த நாளே அறிக்கை கொடுத்து எந்த ஊழலும் நடைபெறவில்லை. கேள்வி என்னன்னா, அமைச்சர் சக்கரபாணிக்கு இந்த ஊழலுக்கும் அப்போ நேரடியாக சம்மந்தம் இருக்கிறது. இன்னைக்கு 20ஆம் தேதி ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா பொருள் கிடைக்காது. அடிச்சு பிடிச்சி ஏன் முதல் வாரத்தில் மக்கள் பொருளுக்காக ரேஷன் கடைக்கு போக வேண்டிய அவசியம் ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, இந்த ரேஷன் துறையில் இருக்கக்கூடிய பணத்தை குமாரசாமி போன்ற ஊழல்வாதிகளிடம் எடுத்து கொடுத்துடுறாங்க. நீங்கள் சிஎம் செல்லையோ அல்லது சிஎம்ஐயோ மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்களா? அந்த விளக்கத்தில் தான் இப்போ அதோடைய நகல் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நகலில் தான் இப்படி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க சிஎம் கிட்ட. அப்போ நம்ம சிஎம் நோக்கி நாங்கள் என்ன கேட்கலாம்? சிஎம்க்கு அது தெரியுமா தெரியாது? இப்படி ஒரு ஊழல் நடக்குது, இப்படி ஒரு முறைகேடு நடக்குது, இப்படி ஒரு குற்றச்சாட்டு நடக்குது, சிஎம்க்கு தெரியுமா தெரியாதா? முக ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாம தான் இதெல்லாம் நடக்குதா? அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஒரு அக்கறையில் சமூக நீதி எல்லாம் வாயில வெறும் பிஆர் வேலைக்காக மட்டுமே பேசக்கூடிய ஒரு அரசாக நான் இதை பார்க்குறேன். நான் இப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் எளிய மக்களுடைய வயிற்றில் எட்டி உதைக்கக்கூடிய ஊழல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஜெயராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரேஷன் துறையில் ஊழல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருந்தீங்க, தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க. திடீர்னு நேற்று அந்த அலுவலகத்துக்கு முன்பாகவே ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணீங்க. முழுவதாக ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல, போலீஸார் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரேஷன் போக்குவரத்து துறையில் ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிரதானமான குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 992 கோடி, இது சாதாரண தொகை கிடையாது. 992 கோடி உண்மையாலுமே ஊழல் நடந்திருக்கா இல்லை வெறுமனே நீங்கள் ஊடகத்துக்காக அல்லது மக்களை நம்ம பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த நம்பரை சொல்கிறீங்க? இல்லை, 992 கோடி ஊழல் இன்னும் முழுவதுமாக முடியவில்லை. அதில் 400 கோடி ரூபாய் நடந்திருக்கும் இது வரைக்கும். மீதி பணத்தையாவது சேமிங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அலுவலகத்துக்கு போனோம். இன்றைக்கி டெண்டரை ரத்து பண்ணிங்கன்னா கூட இன்னொரு 400-500 கோடி ரூபாய் நமக்கு வரிப்பணம் இந்த மாதிரி கொள்ளையடிக்கப்படாமல் தடுக்கப்படலாம். ஸோ ஏன் இது 992 கோடி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம்னா, இது ரேஷன் போக்குவரத்தில் அந்தந்த மாவட்டங்களில் லாரி வைத்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோடவுன்லேருந்து விவசாயிக்கிட்டேருந்து நெல்லை வாங்கினாங்கன்னா அது கோடவுனுக்கு போகும், கோடவுன்லேருந்து ரைஸ் மில்லுக்கு போகும், திரும்ப கோடவுனுக்கு வரும். இந்த மாதிரி போக்குவரத்து செய்வதற்காக அங்கங்கே இருக்கக்கூடிய லாரி ஓனர்ஸை வச்சு அங்கங்கே லோக்கலாக டெண்டர் போட்டு கிட்டத்தட்ட முதல் 8 கிலோமீட்டருக்கு கணக்குது. 8 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 300 ரூபா ரேட்டுக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி 220 ரூபா 250 ரூபா ரேட்டுக்கெலாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 300 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் வந்தது. இன்ஃபேக்ட் கொட்டேஷன் பேசிஸில் அதிகபட்சமாக 329 ரூபாய் வரை அவர்கள் 2023-24 ஓட்டியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு டெண்டர் போடப்படுகிறது. இது கொட்டேஷன் பேசிஸில் மாவட்ட அளவில் நீங்கள் ஓட்டும் போது 329 ரூபான்னு சொன்னால், டெண்டர் போட்டிங்கன்னா ஓப்பன் காம்படிஷன், இன்னும் நிறைய பேர் பங்கெடுக்க முடியும். கொட்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாரி அவருக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேரை மட்டும் கூப்பிட்டு கொட்டேஷன் வாங்குவார். அப்போ அதில் ஃப்ராட் பண்ணுறது ஈஸி. அதில் 329 ரூபாய்க்கு இங்கே சொல்லும் போது அப்போ அதுவே கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு தொகையாக தான் இருக்கும். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி டெண்டர் குழு ஃபுட் செக்ரட்டரிலேருந்து எல்லாரும் உட்காந்து பார்த்து 288 ரூபா ஒரு மெட்ரிக் டனுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? 2023 ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒப்பந்தத்தை டெண்டரை போடுறாங்க. இப்போ இந்த டெண்டர் போடும் பொழுது இதில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இருக்கிறாங்க, இங்கே ஃபுட் செக்ரட்டரி இருக்கிறாங்க, எம்டி இருக்கிறாங்க, சிவில் சப்ளைஸோட இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இது. இப்போ இவர்களே இதே ஒப்பந்தத்தில் ஏற்கனவே தகுதி வாய்ந்த அந்த மாவட்டத்தில் ஓட்டக்கூடிய எல்லா ஒப்பந்ததாரரும் டிஸ்குவாலிஃபை பண்ணுற மாதிரி டெண்டர் கண்டிஷன் வைக்கிறாங்க. ஒருத்தர் கூட குவாலிஃபை கிடையாது. ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருந்த லாரி வைத்திருப்பவர்கள், அசோக் டிரான்ஸ்போர்ட்னு ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருப்பார், ஏகேஎம்கேன்னு ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பல பேர் ஓட்டியிருக்கிறாங்க. இப்போ கடலூரில் லாரி ஓனர் அசோசியேஷன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் அங்கங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே டிஸ்குவாலிஃபைடு. ஆனால் கிறிஸ்டி குமாரசாமியோடைய நிறுவனங்களான கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், கந்தசாமி அன்கோ, முருகா என்டர்பிரைசஸ், மூணுமே முருகர் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள். இவர்களுக்கு இதற்கு முன்பு லாரி ஓட்டினதற்கான எந்த அனுபவமுமே கிடையாது. ஆனால் இவர்கள் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்களாக. நீங்க கிறிஸ்டி குமாரசாமி சொல்றீங்க, அவங்க தான் இந்த 3 நிறுவனங்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க தான் இந்த 3 நிறுவனம் அப்படிங்கிறது இதுவரை யாருமே
அவங்க இல்லைன்னு நீங்கள் ரேஷன் துறை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனாலும் சரி, எங்கே போனாலும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை நாங்கள் எப்படி உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, ஸோ ஆரம்ப கட்டத்தில் இவங்களுடைய இந்த நிறுவனங்களில் யார் பார்ட்னராக இருக்கிறாங்க, அந்த பார்ட்னருடைய பேரில் யார் பேரில் இருக்குதுன்னு பார்க்கும்போது இவர் குமாரசாமி மனைவி பேரில் அவங்களாம் பார்ட்னராக அந்த நிறுவனத்தில் இருக்கிறது தெரியுது. ரெண்டாவது, நாங்கள் ஃபீல்டுக்கே போய் அந்த நிறுவனத்தை உதாரணத்துக்கு கந்தசாமி அண்ட் கோ நிறுவனத்தை ஒரு 10x10 சைக்கிள் கடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரூமில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டெண்டர் எடுக்கிறவங்க ஒரு சின்ன சைக்கிள் கடை பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ நான் சைக்கிள் கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறேன், சார் இந்த கந்தசாமி அண்ட் கோ இதை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? ஓப்பன் பண்ணலாம். அவங்க வார்த்தை எந்த சொல்லுங்க, கந்தசாமி அண்ட் கோங்கிறதே அவருக்கு தெரியல. ஓ, இந்த கிறிஸ்டி கடையை சொல்கிறீங்களா? கிறிஸ்டி கடை வந்து அவங்க வாரத்தில் 2 நாள் வந்து திறப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். டாக்குமெண்ட் ரீதியாகவும் நாங்கள் வந்து எப்படி இவங்க தான் ஒரிஜினலாக பார்ட்னராக. இல்லை, இப்போ கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகை என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ், இந்த நிறுவனமும் இதே கிட்டத்தட்ட இதே விஷயம் தான் பண்ணுறாங்களா? 3 வந்து எந்த முன் அனுபவமும் கிடையாது. இவங்க 3 பேருக்கு தான் 39 மண்டலங்கள்லையும் இவர்களே தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். ஒரு மாவட்டத்தில் கார்த்திகேய கந்தசாமி, இன்னொரு மாவட்டத்தில் கந்தசாமி முருகா, இன்னொரு மாவட்டத்தில் முருகா. இது வந்து நம்ம புகார்லேயே எல்லா மாவட்டங்கள்லையும் நீங்கள் வந்து அந்த டேபிளே போட்டிருக்கிறோம். டேபிளே போட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த டேபிள்லேயே பார்க்கலாம் கந்தசாமி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பாருங்களேன், கந்தசாமி முருகா, கந்தசாமி கார்த்திகேயா கந்தசாமி. ஸோ இது மாவட்டம் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, இந்த மாதிரி. ஸோ கார்த்திகேயா கந்தசாமி, கார்த்திகேயா கந்தசாமி, கார்த்திகேயா கந்தசாமி, கந்தசாமி கார்த்திகேயா, இவங்க தான் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள். இல்லை, இது ஒரு குட்டி நிறுவனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது சொல்கிறீங்கல்ல, ஒரு மளிகை கடைக்கு மேலே இருக்குது, சின்ன சின்ன இடங்களா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது மற்ற ஊர்களையும் இதே மாதிரி நிலைமை தான் இருக்கா? இல்லை அந்த நிறுவனமே அந்த ஊரில் இல்லையா? மற்ற ஊரில் நிறுவனமே கிடையாது. இவங்க இருக்கிறதே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாநிலத்துக்கே ஒரே ஒரு 10x10 ரூம்ல இருக்கிற ஒரே ஒரு ஆஃபீஸ் மட்டும்தான் அவங்களுக்கு. அதுதான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். அதுதான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். அதுவே வெறும் மூடி கிடக்கு. மளிகை கடை மாடியில், டீ கடை மாடியில். என்ன இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் இது பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து உதயம் டிரான்ஸ்போர்ட்னு இருக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஆட்கள்லாம் போட்டி போட்டிருக்கிறாங்க. அங்கங்கே இப்போ அசோக் டிரான்ஸ்போர்ட்னு போட்டுருக்குறாங்க, ஏகேஎம்கேன்னு போட்டி போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டி போடுறவங்க நிறையா டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க. இவங்கெல்லாம் டிஸ்குவாலிஃபைடு. இவங்களாம் ஒருத்தர் திருச்சின்னு சொல்கிறார், சார் நான் 80 லாரி வச்சுருக்கேன் சார், 250 ரூபா ஒரு மெட்ரிக் டன் ஊற்றுறேன், நானும் குவாலிஃபைடு இல்லைன்றாங்க. இல்லை, அவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க வந்து வின் பண்ணல, ஆனால் வந்து போட்டி இட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? எப்படி அவங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னு அவங்களுக்கு எதுவும் அந்த கோபம், அந்த ஒரு சந்தேகம், கோபம் பயங்கரமாக போராடி இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பயங்கர அழுத்தம் வந்து தஞ்சாவூர்லாம் ஒருத்தர் பழிவாங்கவே பட்டிருக்கிறாரு. கேஸெல்லாம் அவங்க மேலே காவல்துறையெல்லாம் வச்சு மிகப்பெரிய அழுத்தத்திற்கு உள்வாங்கி வேறு வழி இல்லாமல் அவங்கள விட்ரா பண்ணுறாங்க. புரியுதுங்களா? எல்லா மாவட்டத்துலையும் கிறிஸ்டிக்கு தான் கொடுக்க போகிறோம்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இன்ஃபேக்ட் எனக்கு 2 நாள் முன்னாடி இவர் எம்டி அனுப்புகிறார் ஒரு லெட்டர். 3 நாள் முன்னாடி அவங்க கூச்சமே இல்லாமல் ஒரு பொய் சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 131 நிறுவனங்கள் போட்டி போட்டது, 78 நிறுவனங்கள் தேர்ச்சி பெற்றதான். 78 நிறுவனங்கள்டே போடுறாங்க, போக்குவரத்து நிறுவனங்களின். ஆனால் இவங்களாம் போக்குவரத்தே இல்லையே. இல்லை, போக்குவரத்து நிறுவனங்களும் கிடையாது இவங்க. ரெண்டாவது 78ங்கிறது என்ன கணக்கு? 78 நிறுவனங்கள் எங்கே இருக்குது தேர்ச்சி பெற்றவங்க? 3 நிறுவனங்கள் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இவங்க கணக்கு என்னன்னா, 39 மண்டலங்களில் ஒவ்வொரு மண்டலத்துலையும் 2 பேர். ஒன்றுத்துல கார்த்திகேய கந்தசாமி, அடுத்ததில் கார்த்திகேய கந்தசாமி, அடுத்ததில் கந்தசாமி முருகா, இப்படி இருக்கு இல்லையா? இப்போ 39x2 தேர்ச்சி பெற்றவங்க 78 நிறுவனங்கள். அதே நிறுவனம் வேற வேற இடங்கள்ல இருந்தாலும் அதையும் நம்பரா கவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, நிறுவனமா கவுண்ட் பண்ணிட்டு இவ்வளோ பேர் போட்டி போட்டிருக்காங்க. நீங்க என்ன இதுல போய் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றீங்க? கடைசியில 39 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்குன்றாங்க. 3 நிறுவனம் தான் ஒப்பந்தம். இது வந்து ஒரு IAS ஆஃபீஸர், ஒரு MD சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு அனுப்பின தகவல். அவர் பேர் என்ன சார்? முருகேஷ் IAS. பி முருகேஷ்னு அவர் இப்போ இன்சார்ஜ் MDயாக போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அங்கே சண்முக சுந்தரம்னு ஒரு MD இருந்தார். அவர் ஆக்ஷன்லாம் எடுக்க ஆரம்பித்தோன்னே அவரை அப்பா வீட்டுக்கு போய் உட்கார, உங்களுக்கு என்ன வேலை, நல்ல இது நேர்மையாலாம் இருக்கணும்னா நீங்கள் வீட்டுக்கு போங்க, சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் உங்களுக்கு என்ன வேலை, இன்ஃபேக்ட் கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா, இது வந்து ஆன்லைன் மூலியமாக தானே டெண்டர்லாம் நடக்குதுன்னு எல்லா அமைச்சரும் சொல்கிறாங்க. சக்கரபாணி, மற்ற துறை அமைச்சர்கள்லாம் எல்லாமே ஆன்லைன் தாங்க. என்னங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க, யார் வேணால் எடுத்து பார்க்கலாங்க, உங்களுக்கு சந்தேகம்னா நான் கொடுக்குறேங்க அப்படின்லாம் ப்ரெஸ் மீட்லாம் சொல்கிறாங்க. கண்டிஷன் தாங்க. நீங்கள் என்ன கண்டிஷன் வைக்கிறீங்க? டெண்டர் கண்டிஷன் வைக்கிறீங்க.
என்ன சொல்கிறீங்க என்ன இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்க, அனுபவமே இல்லைனாலும் நீங்கள் பணம் கட்டி நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ மிச்சம் இவங்கள்ட்டலாம் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா திரும்ப வராது. பேங்க் கேரண்டி கொடுத்தீங்கன்னா, பேங்க் கேரண்டினா அவங்க சொத்தை வச்சு பேங்க் கேரண்டி கொடுப்பாங்க. பேங்க் கேரண்டி கொடுத்தீங்கன்னா திரும்ப தர மாட்டோம். எப்படி போய் மிச்சம் ஒப்பந்ததாரர் தைரியமாக போய் பேங்க் கேரண்டி கொடுக்க முடியும்? ஓகே, அப்போ கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஒப்பந்தம் இந்த 55 56 வாட் எவர் டிரான்ஸ்போர்ட்காரங்க அந்தந்த மாவட்டத்தில் இருந்தவங்க பங்கு பெறத்துக்குன்னு டாக்குமெண்ட் கொடுத்தா கூட கண்டிஷன் படி அவங்க அன்குவாலிஃபைடு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில். அதுக்கு மேலே அனுபவத்தை வைக்க வேண்டியது. இப்படி வச்சு இவங்க எல்லாரையும் வெளியே தெளியாச்சு. அவங்கக்கிட்ட மட்டும் பேங்க் கேரண்டி அனுபவமே இல்லைனாலும் பங்கெடுக்கலாம். நீங்கள் அனுபவமே இல்லாதவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் பங்கெடுப்பாங்க. இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வைப்பாங்க. எதுக்காக வைப்பாங்கன்னா, பழைய ஆட்களே ஒரே ஆட்களே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, புதுசாக ஆட்கள் உள்ளே வரணும். அப்போ அது பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பணம் கட்டி இந்தந்த அனுபவம் இருந்தால் போதும், மினிமம் அனுபவத்தை வச்சு மேலும் நீங்கள் வந்து இந்தந்த விஷயத்துக்கு ஒரு மினிமம் அமௌண்ட்டை கட்டிட்டு நீங்கள் தேர்ச்சி பெறலாம். அந்த மாதிரி பெறுபவர்களுக்கு ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் அவங்க நாளடைவில் அவங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் வரும். நிறைய பேர் உள்ளே வர காம்படிஷன் அதிகமாகும், அரசாங்கத்துக்கு பெனிஃபிட்டுங்க. ஆனால் 39 மாவட்டங்கள்லையும் அனுபவமே இல்லாதவர்களை முழுவதுமாக இந்த ஒப்பந்தத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க வெறும் பணத்தை கட்டி அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய மோசடி. ஒன்று. ரெண்டாவது, இதில் மெயின் என்னங்க, கொடுத்தது ஒரு பக்கம், இதனால் மக்களுக்கு என்ன இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ மக்களுக்கு இதில் இந்த வரிப்பணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 288 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டர்னு சொல்லி இந்த டெண்டர் குழு நிர்ணயம் செய்யுது. அதான் ஒரு மெட்ரிக் டன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல, இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படின்னா சென்னையிலேருந்து ஏதோ ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போகிறோம், அந்த மாவட்டத்துக்குள்ளேயே தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் எடுத்திங்கன்னா விவசாயிகிட்டேருந்து வாங்குறாங்க, பக்கத்தில் குடவுனில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இல்லை 6 கிலோமீட்டர் இந்த குடவுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் 8 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ரேட்டு வந்து 288 ரூபாய் அவங்க பே பண்ணுவாங்க ஒரு டன்னுக்கு. ஸோ ஒரு லாரியில் இவ்வளோ மாதிரி இப்போ 5 டன் போச்சு 10 டன் போச்சுன்னா அதுக்கு ஏற்றார் போல் உங்களுக்கு லட்சே ஒரு 20 டன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 20 டன் இன்ட்டு 288 ரூபாய் அந்த லாரிக்கு பே பண்ணுவாங்க அந்த டிரான்ஸ்போர்ட். ஸோ இதான் கணக்கு. இப்போது இதை எப்படி மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒப்பந்தத்தில் கிறிஸ்டி நிறுவனங்களுக்கு 598 ரூபாய்க்கு ஒரு டன்னுக்கு கொடுத்துருக்குறாங்க. மாவட்டத்தில் இந்த டெண்டர் போடும் பொழுது மாவட்டத்தில் கொட்டேஷன்லேயே 329 ரூபா தான் ரேட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவ்வளோ பெரிய ரேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு அக்கறையுள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவோ இல்லை டெண்டர் குழு என்ன பண்ணியிருக்கணும், ஸோ இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது, அப்போ கேன்சல் பண்ணி திரும்ப டெண்டர் விடுங்க, நிறைய பேர் போட்டி போடுற மாதிரி டெண்டர் விடுங்க. ஸோ இதுதான் சொல்கிறேன், இது வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அதிகாரிகளும் மிகப்பெரிய அளவில் ஃபுட் செக்ரட்டரியிலேருந்து அனைவரும் இந்த ஊழலில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்கள் தான் அந்த ஃபிக்ஸிங் பண்ணுறதே. அதனால தான் இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனாக இருக்கக்கூடாது, இனி கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் பேர் மாற்றுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதான் சார், அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது 329, அந்த நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 592 வந்து அவங்க கடைசியாக வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அவங்களே ஒரு நம்பரை போட்டுட்டு அப்போ அவங்களே ஒரு நம்பரை மாற்றுறாங்கன்னா அப்போ மற்ற அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட இதில் இருக்குது, இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த அதிகாரிகள்லாம் என்ன தான் பண்ணுறாங்க? இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பயங்கர ப்ரெஷருங்க. இன்ஃபேக்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இடி அவங்களும் கூட பல வழியில் குமாரசாமி கிறிஸ்டி நிறுவனம் அப்ரோச் பண்ணல. அப்பேற்பட்ட ஒரு வலிமை மிக்க நபரா, அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபரா, தமிழ்நாட்டின் அதானின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு இவர் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னா அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு கான்டாக்ட் இருக்குது? ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா 2018 அவரை வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள் யாரை போட வேண்டும் இந்த துறைக்கு அப்படிங்கிறதே அதோடைய கான்ஃபிடென்ஷியல் பேப்பரே குமாரசாமி இடத்துல இருக்குது. அவர்தான் எந்த அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரியாக போடப்பட வேண்டும் சமூக நலத்துறைக்கே, இப்போ சிவில் சப்ளைஸ்க்கெலாம் யார் ஐஏஎஸ் அதிகாரி போடப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்வதே குமாரசாமி. இது வந்து இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்போ அந்த அளவிற்கு இந்த கொல்யூஷன் கூட்டு சதி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அவர் அப்பாயிண்ட் பண்ணுற பர்சன் என்ன பண்ணுவார்? அவருக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுப்பதற்காக வேலை செய்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான அவருக்கு ஒத்து போலியா கம்பல்சரியாக வீட்டில் உட்காருங்க. இப்போ சண்முக சுந்தரத்தை உட்கார வச்சாங்க அந்த வேற ஒரு நெல் விஷயத்துக்காக. இந்த மாதிரி வெவ்வேறு இந்த துறை வந்து அவ்வளவு ஊழலில் ஊறி போயிருக்கு. இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் கேட்குறீங்க யாரோட அப்போ கனெக்ஷன் இருக்குது, ரொம்ப ஹை லெவலில் இருந்தால் வழியே போகுது. அதுக்கு இந்த புகாரை நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம், மார்ச் கொடுக்குறோம். அமைச்சர் சக்கரபாணி என்ன சொல்லியிருக்கணும்,
ஒரு புகார் வருது, இவ்வளோ பெரிய ஊழல் உங்கள் துறையில் நடந்திருக்கிறது. ஒருவேளை அவருக்கு ஒன்றுமே தெரியாது, என் துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கா, நான் முதல்ல விசாரணை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அடுத்த நாளே வந்து அறிக்கை கொடுத்து எந்த ஊழலும் நடைபெறவில்லை, இதில் வந்து நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னு சொன்னால் கேள்வி என்னன்னா, அமைச்சர் சக்கரபாணிக்கு இந்த ஊழலுக்கும் அப்போ நேரடியாக சம்மந்தம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்வி அங்கேருந்து தான் வருது. ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை தெரியவே தெரியாதுன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் விசாரிக்கிறோம், நாங்கள் இதன் மீது ஒரு விசாரணை நடத்துகிறோம். இதுதானே ஒரு அக்கறையுள்ள ஒரு முதலமைச்சரோ சக்கரபாணியோ இதை தானே சொல்லணும். அப்போ இதை கூட நீங்கள் சொல்லாமல் அடுத்த நாளே இதை மூடி மறைத்து, இன்ஃபேக்ட் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சொல்ல மாதிரி ஏற்கனவே கிறிஸ்டி வந்து கடந்த அதிமுக அரசாங்கத்தில் பருப்பு சக்கர பாமாயில் ஊழல் பண்ணாங்க. அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து, இன்றைக்கி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடுத்து அங்கே இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஏடிஎம்கே கரப்ஷன் மேலே டிஎம்கேல டைமில் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி சேனல் யாரும் பேச மாட்டாங்க. இப்போது ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சேனல்கள் எல்லாம் ஆளுங்கட்சியுடைய ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் பேச மாட்டாங்க. எதிர்கட்சி சேனல் பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி சேனலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2021க்கு முன்பு மிகப்பெரிய அளவில் அதிமுக காலகட்டத்தில் இந்த ஊழல் நடந்துக்கு பருப்பு சக்கர பாமாயில். அப்போ அவங்க சேனலும் கிறிஸ்டியோடைய ஊழலாக அப்போ நாங்கள் போட மாட்டோம். அதற்கு முன்பு சசிகலா அவர்களுக்கு தொடர்புடைய சேனல்களா, இப்போ அவங்களுமே டிமானிட்டைசேஷன் டைமில் 240 கோடி ரூபாய் குமாரசாமிக்கு நேரடியாக கேஷாகவே காட்டேஜ் ஃபில் ரிசர்ச்சில் டிஎஸ் குமாரசாமிக்கு கொடுக்கப்பட்டதா சிவகுமார் வாக்குமூலமே கொடுத்துருக்கிறாரு இன்கம் டேக்ஸில். அப்போது இந்த மாதிரி இருப்பதனால் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் இந்த ஊழல்களை மூடி மறைக்கிறாங்க. அப்போ பாதிக்கப்படுறது யாருன்னா மக்கள். நீங்கள் இன்னைக்கு 20ஆம் தேதி ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா பொருள் கிடைக்காது. அடித்து பிடிச்சி ஏன் முதல் வாரத்தில் மக்கள் பொருளுக்காக ரேஷன் கடைக்கு போக வேண்டிய அவசியம் தான். உங்களுடைய கார்டு இவ்வளோ கிலோ சர்க்கரை, இவ்வளோ லிட்டர் பாமாயில் எல்லாமே ஒரு என்டைட்டில்மெண்ட்டாக அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். நான் முதல் நாள் போனாலும் கிடைக்கணும், 30ஆவது நாள் போனாலும் கிடைக்கணும்ல. ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, இந்த ரேஷன் துறையில் இருக்கக்கூடிய பணத்தை குமாரசாமி போன்ற ஊழல்வாதிகளிடம் எடுத்து கொடுத்துடுறாங்க. இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, 1 கிலோ பருப்பு 100 ரூபா அப்படின்னா, நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 300 ரூபா வச்சுருக்கிறீங்க, 3 பேருக்கு கொடுக்க முடியும். 100 ரூபாய்க்கு 3 பேருக்கு 3 கிலோ வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நீங்கள் 150 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 2 கிலோ பருப்பு தான் வாங்க முடியும், கொள்முதல் பண்ண முடியும். அப்போது ரெண்டு பேருக்கு தான் அந்த பருப்பு கொடுக்க முடியும். அங்கே 3 பேர் வந்து நின்னாங்கன்னா, யார் முதல்ல அடிச்சுக்கிட்டு 2 பேர் வராங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பருப்பு கிடைக்கும், 3வது பர்சனுக்கு பருப்பு கிடைக்காது. இதுதான் இன்றைக்கி ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய நிலை. அப்போ நீங்கள் நியாயமான விலைக்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே மக்கள் அனைவருக்கும் பொருள் கொடுக்க முடியும். ஆனால் இது போன்ற ஊழல் செய்து 992 கோடி ரூபாயை ஊழல் பணமாக கிறிஸ்டி குமாரசாமி நிறுவனத்துக்கு கொடுத்துறீங்கன்னு சொன்னால், அந்த 992 கோடி பொருள் வாங்குறதுக்கு, ரேஷனில் பொருள் வாங்குறதுக்கு இருக்கா? இதுதான் இன்றைய நிலை. அதான் இப்போ நீங்கள் அமைச்சர் வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நடக்கலை, சக்கரபாணி சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறமே கிட்டத்தட்ட இப்போது 2-3 மாதம் ஆச்சுல்ல, அது வரைக்குமே எந்த ரிப்ளையுமே அமைச்சர் தரப்புல இருந்தோ அந்த துறை சார்ந்தோ எந்த ஒரு ரிப்ளையுமே வரலையா? நான் தொடர்ந்து சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் போய் மீட் பண்ணுறேன். நான் வந்து இன்ஃபேக்ட் எம்டி ஒரு இடம் மீட் பண்ணேன், எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ எம்டி கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. நான் அந்த லெட்டர் தான் உங்கள்கிட்ட காமிச்சேன். இந்த மாதிரி வந்து 78 நிறுவனங்கள் போட்டி போட்டது, 131 நிறுவனங்கள் வந்தாங்க, அதில் 53 பேர். அமைச்சர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்களா சார்? என்ன சார் இந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே தவறாக இருக்குது, நீங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கும் அன்றே சொல்லிட்டோம். அவர் அறிக்கையில் சொல்லும்போது அறிக்கையில் அமைச்சரும் இதை சொல்கிறாரு அடுத்த நாளே. அப்போ அமைச்சர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் சொல்வது பொய், 131 பேர் போட்டி போட்டாங்க, அவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றாங்க சொல்வதே பொய். ஏன்னா 78 பேர் தேர்ச்சி பெறலை, 3 நிறுவனங்கள் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அந்த 3 நிறுவனங்களுக்கு தான் இந்த டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதற்கு எந்த விதமான பதிலும் இன்று வரை அமைச்சர் தரப்பிலிருந்து இல்லை. இப்பொழுது ஐஏஎஸ் அதிகாரி சொல்லிட்டு கடைசியில் சொல்றது, எனவே இந்த புகார் மனுவில் தெரிவித்த அனைத்து புகார்களும் உண்மைக்கு புறம்பானது. இவங்க இவ்வளவு பொய் சொல்லிட்டு நம்மளுடைய புகார் மனு உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு பதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த துறை அவ்வளவு ஊழலில் ஊறி போய் இருக்கிறது. அப்போ இந்த துறைக்கு ஏன் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பேர் இருப்பதே நியாயம் இல்லைன்ற. இப்போ அதிகாரிகள் இப்படி பதில் கொடுக்குறாங்க, அமைச்சர் கேட்டால் அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் சிஎம் செல்லையோ அல்லது சிஎம்ஐயோ மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்களா? நான் சிஎம் உடைய தொடர்ந்து நான் இதற்கு சிஎம்க்கு கடிதம் அமைச்சிருக்கிறேன். நான் மீட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கல. நான் அஃப்கோர்ஸ் மீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஆனால் சிஎம்க்கு தொடர்ந்து இதற்கான புகார் அமைச்சிருக்கிறேன். சிஎம் செல்லுலேருந்து தான், சிஎம் ஆஃபீஸ்லேருந்து தான் இந்த புகார் மனுவை அனுப்புகிறாங்க, சிவில் சப்ளைஸ்க்கு அனுப்பி விளக்கம் கேட்குறாங்க.
அந்த விளக்கத்தில் தான் இப்போ அதோடைய நகல் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நகல்ல தான் இப்படி ஒரு பதில கொடுத்திருக்காங்க சிஎம் கிட்ட. அப்ப நம்ம சிஎம் நோக்கி நாங்க என்ன கேட்கிறோம்? சிஎம்க்கு அது தெரியுமா தெரியாதா? இப்படி ஒரு ஊழல் நடக்குது, இப்படி ஒரு முறைகேடு நடக்குது, இப்படி ஒரு குற்றச்சாட்டு நடக்குது, சிஎம்க்கு தெரியுமா தெரியாதா? முக ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாம தான் இதெல்லாம் நடக்குதா? அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே அவர் வந்து சிஎம் செக்ரட்டரிஸ் வந்து சொல்லணும். சிஎம் உடைய செக்ரட்டரிக்கு அனுப்பியிருக்கிறோம், சிஎம்க்கு அனுப்பியிருக்கிறோம். உண்மையிலேயே அவருக்கு வரக்கூடிய கடிதங்கள்லாம் அவர் படித்து பார்க்கிறாரா, இல்லை அவருக்கு யாராவது படித்து சொல்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நான் வைக்கிற பாயிண்ட் என்னென்னா, இவ்வளவு நாங்கள் பேசியிருக்கிறோம், இதை பற்றி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ இதுக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போய் போகும்பொழுது கைது பண்ணிருக்கிறாங்க. அப்போ இது எதுவுமேவா தெரியாமல் இருக்கும். அப்போ இது எதுவுமே தெரியாமல் இருந்தாருன்னா உண்மையிலேயே அவர் ஒரு இல்லை, நீங்கள் கைது பண்ணது கூட எந்த சேனல்லையும் வரலையே. ஆமாம், கைது ஆயிருக்கீங்களா, கைது ஆனீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படி தான் கேட்பாங்க. ஸோ பட் இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக செக்ரட்டரியில் இங்கே தான் போயிருக்கும். அப்போ ஒன்று அவருக்கு இந்த விஷயமே தெரில அப்படின்னா உண்மையிலேயே அவருடைய நிர்வாகம் கேள்விக்குரியது. இரண்டாவது, அது தெரிந்து அவர் இந்த மாதிரி ஆக்ஷன் இது பண்ணாமல் இருக்கிறாருன்னா அப்போ அவருக்கும் குமாரசாமிக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ரொம்ப வலுவான கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்டாலினுக்கும் குமாரசாமிக்கும் என்ன லிங்க்கு? கிறிஸ்டி குமாரசாமிக்கும் எதற்காக? கிறிஸ்டி குமாரசாமி ஊழலை பாதுகாப்பதற்காக இப்படி இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் போன ஆட்சியில் ஏடிஎம் கிட்ட நடந்த பருப்பு சக்கர பாமாயில் ஊழலில் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு அவ்வளோ ப்ரெஷரு எங்கேயாவது வருது, டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து வருது. அப்போ இவர் ஒரு கேள்வி கேட்ட சிஎம், என்னப்பா இந்த புகார்லாம் இருக்கே, இந்த புகார் மீது ஒரு டேஷ்போர்ட்லாம் போடுறாரு சிஎம், அந்த டேஷ்போர்டில் இதெல்லாம் வராதா? அந்த வெறும் பிஆர் ஒர்க்குக்காக நீங்கள் டேஷ்போர்ட்னு ஒன்று அட்வர்டைஸ் பண்ணுறீங்க. அந்த டேஷ்போர்டு என்ன ஆச்சுன்னு இன்றைக்கி யாருக்குமே தெரியாது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டேஷ்போர்ட்னு பெரிய அளவில் இது பண்ணீங்க. இதில் எல்லா துறையை பற்றியும் வரும், அவர்கள் இருக்கிறதெல்லாம் அப்படியே சிஎம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ரிவ்யூ பண்ணுவார். உட்கார்ந்த இடத்துலேருந்தே நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையை ரிவ்யூ பண்ணீங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்ன புகார் வந்தது, அவங்க என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அப்போ இன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் கூட நாங்கள் இதில் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொன்னாங்க, இதுக்கு மேலே இந்த கிறிஸ்டி ஊழலில், பருப்பு சக்கர பாமாயில் ஊழலில் இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியுமா அறப்போர் இயக்கம்னு சொல்லி நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்து கேட்டாங்க. இந்த ஆதாரங்கள்லாம் பார்த்து இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அவகாசம் கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லை 6 மாதம் டைம் கொடுங்க, இன்னும் நாங்கள் டீட்டெயில் என்கொயரியை முடிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஓடி போச்சு. இப்போ நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறோம். ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போது நேற்று நீங்கள் போராட்டம் பண்ண போகிறீங்க, கைது பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய எவிடன்ஸ் போதுமானதாக இல்லை அப்படின்னு நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போது முதலமைச்சருக்கு இது தெரியுமான்னு தெரில, அமைச்சர் வந்து வேற ஒரு பதில் கொடுக்குறாரு, அதிகாரிகள் இது நடந்ததுக்கு ஒரு டீட்டெயிலாக அரசாங்கம் சார்பாக ஒரு லெட்டராக நோட்டிஃபிகேஷனாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அப்போ போதுமான எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இல்லையா? இல்லைங்க, எவிடன்ஸ் வந்து மோர் தென் இனஃப். ஒரு எஃப்ஐஆர் இல்லை, எஃப்ஐஆர் தாண்டி ஈவன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கே நமக்கு கிட்ட போதுமான ஆதாரம் இருக்குது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கே ஜென்ரலாக நம்மளுடைய புகாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு ஆதாரங்கள் வந்து நாம் ஏதோ காற்றுல பேசலை. 565 பக்கம் ஆதாரங்களோட அந்த அனைத்து ஒர்க் ஆர்டர் காப்பிலேருந்து 288 ரூபாங்கிற ரேட்டு எங்கே இருக்குது, எப்படி ஃபைனலைஸ் பண்ணாங்க, யார் கமிட்டி ஃபைனலைஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 598 ரூபாங்கிறது எப்படி கொடுத்துருக்குறாங்க. நான் பல்வேறு வழியில் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். 329 ரூபாய்க்கு லாரி ஓட்டுட்டு இருக்கிற ரேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஈவன் சிமெண்ட் கம்பெனிஸ் வந்து சிமெண்ட்டுக்கு ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, சிமெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன், அதில் 220 ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பில்ஸ், பல மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டு இதை கூட நாங்கள் வந்து எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் அப்பட்டமான ஊழல் இது. அப்போ இதை வந்து இவர்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு கூட இன்றைக்கி தயாராக இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் கோர்ட்டுக்கு இது கண்டிப்பாக போவோம், இதை ஒன்றும் நம்ம லீகலாக தான் கடைசியில் போவோம், இல்லை டிவிஎஸ்சிக்கு கொடுத்துட்டு. பட் அதெல்லாம் கோர்ட்டுக்கு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உண்மையிலேயே ஜுடிஷியலில் பண்ணுறது நமக்கு பல வருடங்கள் ஆகிறது. இன்றைக்கி அந்த பருப்பு சக்கர பாமாயிலே நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, முன்னாள் அமைச்சர் வேலுமணி கேஸ்லாம் நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு மேலே அவமதிப்பு வழக்கு இப்போ தாக்கல் செஞ்சுருக்கிறோம். அப்போ அதெல்லாம் போகும். நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி நீங்கள் ரத்து பண்ணிக்கணும். இந்த டெண்டர் நோட்டீஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டெண்டர் நோட்டீஸில் நீங்களே படிக்கலாம். இது என்ன காலகட்டம் இருக்குன்னு பாருங்கள். இதான் டெண்டர் நோட்டீஸ். ஜூன் வரைக்கும் தான். ஜூன் 2025 முடிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அப்போ ஜூன் 2025 முடிக்கப்பட வேண்டும் தஞ்சாவூர் ரீஜனுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதே தஞ்சாவூர் ரீஜனுக்கு இவங்க பணி ஆணை கொடுக்கும் பொழுது பொய் சொல்லி இந்த டெண்டர் நோட்டீஸில் ஜூலை 2024 2 ஆண்டுகளுக்கு போக்குவரத்து ஒப்பந்ததாரர்
நியமனம் செய்வது தொடர்பாக தினசரி நாளிதழில் கொடுக்கப்பட்டது, டெண்டர் நோட்டீஸ் அச்சிடப்பட்டது அப்படின்னு பொய் சொல்லி 2026 வரைக்கும் டெண்டர் நோட்டீஸில் இருக்கிற பீரியடையே தப்பாக சொல்லி பணியாணை வந்து 2026 வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த முறைகேடை கணக்கில் எடுத்தாவது 2025 ஜூனோட முடிங்க, ஒரு 400-500 கோடி ரூபாய் சேவ் பண்ணலாம், நம்ம ரேஷன் துறையுடைய பணம் அப்படின்னு நான் அப்பீல் பண்ணுறேன். ஆனால் இதை இப்போ இதில் இருந்து தான் எனக்கு என்னென்னா, அப்போ இவர்களுக்கெல்லாம் வெறும் பணம் அடிப்பது மட்டுமே நோக்கமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். வேறு எதுவுமே ஒரு அக்கறை இல்லை. சமூக நீதி எல்லாம் வாயில் வந்து வெறும் பிஆர் வேலைக்காக மட்டுமே பேசக்கூடிய ஒரு அரசாக நான் இதை பார்க்குறேன். நான் இப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து எளிய மக்களுடைய வயிற்றில் எட்டி உதைக்கக்கூடிய ஊழல். நீங்கள் இந்த மாதிரி ஊழல்கள்லாம் நேரடியாக அவர்களை பாதிக்கக்கூடிய ஊழல். அப்போ இந்த மாதிரி ஊழல்களில் இவ்வளவு பணம் இன்வால்வ்டு, இதை நீங்கள் இன்னைக்கு கேன்சல் பண்ணீங்கன்னா நாளையிலேருந்து மாவட்டத்தில் 300 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு லாரி ஆட்கள் இருக்கிறாங்க. ஓட்டி அவங்க என்ன 329 ரூபாய்க்கு ஓட்டியிருக்காங்க, 280 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. ஒரு லாரிக்காரர் சொன்னார், சார் இதே டெண்டரில் நான் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் சார், 280 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் சார், நான் 80 லாரி வச்சிருக்கிறேன், நான் டிஸ்குவாலிஃபைடு. என் டெண்டருக்கு ஃபினான்ஷியல் பிட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா 280 ரூபாய்க்கு ரேட்டு கொடுத்துருக்கேன், ஆனால் அவங்களுக்கு 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்பட்டமாக தெரியவில்லையா? அப்போ இவ்வளவு தாண்டியும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களாம் எவ்வளவு இரக்கமற்றவர்கள். பணம் சம்பாதிப்பதற்காக என்ன வேணாலும் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த திமுக. இந்த ஆட்சி இப்படி, திமுக ஆட்சி இப்படி தான் இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். திமுக ஆட்சி இப்படி இருக்குது, அதிமுக ஆட்சியில் இந்த நிறுவனம் வந்து அதிமுக ஆட்சியோட தொடர்பில் இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சியெலாம் என்ன தான் பண்ணுறாங்க? புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அப்போது அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மற்ற அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு? அரசியல் கட்சிகள் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டும். இன்றைக்கி மீடியாலும் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் டிபேட் எதை பற்றினா பொலிட்டிக்கலாக இவருடைய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவார், அவருடைய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவார். வெறும் இதற்குள்ளாகவே நம்ம ஒட்டுமொத்த மக்களுடைய மூளையை இதுக்குள்ளாகவே கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி உண்மையிலேயே பேச வேண்டிய விஷயம் என்னென்னா இது போன்ற ஊழல்கள் தான். அப்போ அதை வந்து பிரதான ஆளுங்கட்சியோ இப்போ எதிர்கட்சியோ பேச மறுக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் கூட்டு சத்தில் இருக்கிறாங்க. அப்போ புதிதாக வந்து இப்போ விஜய் கட்சி புதிதாக வந்து இன்னும் ஊழலை பற்றியே பேச ஆரம்பிக்கவில்லையே. எந்த ஊழலை பற்றி இது வரைக்கும் பேசியிருக்கிறாங்க எனக்கு தெரியல. ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும்னு பொதுப்படையாக பேசுகிறாங்களே தவிர இதுவரை ஒரு ஊழலை பற்றியும் வெளிக்கொண்டு வந்து பேசி இதை எப்போ வேற என்ன பண்ண போறீங்க? அப்போது இது போன்ற ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது வாயால் பேசினா பத்தாது. இன்னைக்கு சிஸ்டமே மாறலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ், இப்போ நம்ம போலீஸிங்கில் பாருங்கள், ஜெயராஜ் பெனிக்ஸ் நடந்தது கடந்த ஆட்சியில். இப்போது அஜித்குமாருங்கிறவர் அதே மாதிரி இறந்து போகிறாரு, கொலை செய்யப்படுகிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தது. போலீஸிங்கில் ஏதாவது ஃபண்டமெண்டலாக மாறி இருக்கா? சிஸ்டமில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா? அவங்களோட பிஹேவியரில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா? போலீஸோடைய பிஹேவியரில் மாற்றம் கொண்டு வருவதற்காக ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை போலீஸ் ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டதா? இது எதுவுமே செய்யலைன்னா ஒரு முதலமைச்சர் மட்டும் இந்த முதலமைச்சருக்கு பதில் அந்த முதலமைச்சர் மாறுறாரு, அவருக்கு பதில் இன்னொருத்தர் புதிய கட்சி, ஏதாவது மாறுமா சிஸ்டமில்? அப்போ சிஸ்டமில் நீங்கள் வந்து வேலை செய்யாமல் இதை மாற்றுவதற்கான வழிகளை உருவாக்காமல் எப்படி நடக்கும் நான் கேட்குறேன். அப்போது அதை நோக்கி இந்த புதிய கட்சிகள் அப்போ அந்த மாதிரி ஊழல்களை நீங்கள் வந்து அம்பலப்படுத்தணும், நீங்கள் வெளிக்கொண்டு வரணும், கேள்வி கேட்கணும், அதற்கான மாற்று வழிகள் என்ன அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி வைக்கணும். இதை மக்கள் பேச்சு பொருளாக, மக்கள் மத்தியில் பேச்சு பொருளாக மாற்ற வேண்டியது இவர்களுடைய மிக முக்கியமான கடமை. அதான் நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கீங்க. மக்கள் இதை பார்க்கணும், பார்த்துட்டு என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. 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 எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.